தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜயின் ஒவ்வொரு செயல்களும் உற்று நோக்கப்பட்டு வருகின்றன. பிரம்மாண்ட மாநாடுகள், தீவிர போராட்டங்கள், பெருந்திரள் மக்கள் சந்திப்பு, சோசியல் மீடியா ட்ரெண்டிங் என தாவிக பம்பரமாய் சுழன்று வருகிறது. மற்றொரு பக்கம் சிபிஐ விசாரணை, விவாகரத்து சர்ச்சை, த்ரிஷாவுடன் நெருக்கம், ஜனநாயகன் ரிலீஸுக்கு தடை என தினம்தோறும் விஜய் பற்றிய செய்திகள் ஊடகங்களில் வெளியாகி பரபரப்பான விவாத பொருளாக மாறி வருகிறது. அந்த வரிசையில் தாவிக தலைவர் விஜய் கட்சியை நடத்துவதற்காக தனது சொந்த பணத்தை செலவழித்து வருவதாகவும் அதற்காக தன்னுடைய பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை விற்றுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆதவ் அர்ஜுனா ஃபண்ட் கொடுத்துதான் பல பொதுக்கூட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை விஜய் நடத்துவதாக வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானது. அவருடைய சொந்த காசில்தான் கட்சியை நடத்துகிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. அதற்காக வடபழனியில் உள்ள JS கல்யாண மண்டபத்தை விஜய் பல கோடிக்கு விற்றுள்ளார். ஜோசப் விஜய் சங்கீதா என்பதன் சுருக்கமாகவே அந்த திருமண மண்டபத்திற்கு JS என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டபத்தை தயாரிப்பாளர் லலித்திடம் விஜய் லீஸுக்கு விட்டுள்ளார். இந்த மண்டபத்தை மட்டுமல்ல, போரூரில் இருக்கக்கூடிய கல்யாண மண்டபம், சாலிகிராமத்தில் இருக்கும் ஷோபாத் கல்யாண மண்டபம் என விஜயுடைய திருமண மண்டபங்களை எல்லாம் லலித்தான் லீஸுக்கு எடுத்து பல ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். திரைப்படத்தில் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிய விஜய் அரசியலுக்கு, திரைத்துறைக்கு முழுக்கு போட்டுவிட்டார். இதனால் கட்சி நடத்த பணம் தேவை என்பதால் லலித்திடமே தன்னுடைய JS திருமண மண்டபத்தை விற்றுவிட்டதாக கூறப்படுகிறது. மேலும் சென்னை அண்ணா நகரில் உள்ள தனக்கு சொந்தமான ஒரு சொத்தை விற்பனை செய்துள்ளார். இந்த சம்பவம் ஒரு வாரத்திற்கு முன்னால் நடந்துள்ளது. சுமார் 35 கோடி ரூபாய்க்கு அந்த சொத்தை விற்றதாக கூறப்படுகிறது. கட்சி நடத்த காசில்லாமல் விஜய் சொத்தை விற்றார் என ஒரு தரப்பு கூறி வரும் நிலையில், மனைவி சங்கீதாவிற்கு விவாகரத்து கொடுத்தால் மிகப்பெரிய தொகையை ஜீவனாம்சமாக கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த ஜீவனாம்சம் என்பது சொத்தின் அடிப்படையிலேயே நிர்ணயிக்கப்படும் என்பதால் விற்று வருவதாக கூறப்படுகிறது. மற்றொரு பக்கமோ கூட்டணியில் சேர அழுத்தம் கொடுத்து வரும் பாஜக எங்கே வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தன்னை வளைக்க பார்க்குமோ என்ற எண்ணத்தில்தான் விஜய் சொத்துக்களை விற்றதாக கூறப்படுகிறது. இதற்காக கிட்டத்தட்ட ஓராண்டுகள் திட்டமிட்டே சொத்துக்களை விற்று வருகிறாராம் விஜய். இந்த சொத்துக்களை தவிர மேலும் சிலவற்றை விற்க விஜய் முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.